ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜியோ ஃபைபர் ப்ராட்பேண்ட் பற்றி தான். இப்போ வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் நியூஸ் படி ஜியோ ஃபைபர் 1 செகண்டுக்கு 1 GB ஸ்பீடு வரைக்கும் தராங்கன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? ஃப்ரீயாக ஹெச்டி டிவி தராங்கன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? ஜீரோ லேட்டன்சி கேமிங், அதாவது வர்ச்சுவல் ரியாலிட்டி கேமிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? இந்தியாவில் எந்தெந்த இடத்துல இந்த ஜியோ ஃபைபரை லான்ச் பண்ண போகிறாங்க, என்னென்ன பிளான் வச்சுருக்காங்க, அதில் வெல்கம் ஆஃபர் என்னென்ன இருக்குது, இனிஷியலாக நம்ம செட்டப் பண்ணோன்னா அதுக்கு என்ன பேமெண்ட்டு, எங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணோம், இது மாதிரி பல கேள்விகளான பதில் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா டெக்ஃபாக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல ஜியோ ஃபைபர்னால் என்னன்னு பார்ப்போம். நம்ம எல்லாருமே ஜியோ 4G கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டவுன்லோட் ஸ்பீடு 18 MB/s கிடைக்கிது. அதுவே ஏர்டெல் 9.5லேருந்து 11.23 MB/s தராங்க. அதுவே வோடாஃபோன் 9.13 MB/s தராங்க. ஆனால் ஜியோ 18.8 MB/s தராங்க. ஓகே, ஜியோ ஃபைபருக்கும் ஜியோ 4Gக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ ஃபைபர் மினிமமாகவே உங்களுக்கு 100 MB/s தராங்க. மேக்ஸிமம் 1 GB/s தராங்க. மேக்ஸிமம் 1 GB/s பாசிபிளா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் கண்டிப்பாக முடியும். ஏன்னா ஜியோ ஃபைபர் யூஸ் பண்ணக்கூடிய மீடியம் ஆப்டிக்கல் கேபிள்ஸ். ஸோ ஆப்டிக்கல் கேபிள்ஸ் நம்ம முடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கிளாஸ் வயர் மாதிரி இருக்கும். அதில் டேட்டாவை லைட்டாக பாஸ் பண்ணுவாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், லைட்டு ரொம்ப ஸ்பீடாக போகும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தூரத்துக்கு போகும். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக 1 GB/s கண்டிப்பாக பாசிபிள். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஆவரேஜாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராட்பேண்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா 25 MB/s. ஆனால் ஜியோ கொடுக்குறது 100 MB/s. ஜியோ கொடுக்குறது அமெரிக்காவோட அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் 90 MB/s வரைக்கும் தான் தராங்க. இந்த ஒரு காரணத்தினால இந்தியா கண்டிப்பாக டாப் 5 ப்ராட்பேண்ட் நேஷன்ஸ்குள்ளே வந்துடும். ஓகே, இப்போது ஜியோ ஃபைபரோட பிளான்ஸ் என்னன்னு பார்ப்போம். மொத்தம் இவங்க 6 பிளான் கொடுத்துருக்காங்க. பிரான்ஸ்லேருந்து ஆரம்பித்து டைட்டானியம் வரைக்கும் முடியுது. இந்த சார்ட்டில் இந்த பிளான்லாம் பார்த்தா கண்டிப்பாக புரியாது. வாங்க சிம்பிளாக வேறு ஒரு சார்ட்டில் பார்ப்போம். பிரான்ஸ் பிளானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு 100 MB/s வரைக்கும் கிடைக்கிது. அதாவது ஜியோ ஃபைபரோட மினிமம் ஸ்பீடு. டேட்டா பார்த்தீங்கன்னா 150 GB/month வரைக்கும் கிடைக்கிது. இதோட ப்ரைஸு 699 per month. அடுத்து சில்வர் பிளானில் பார்த்தீங்கன்னா அதே 100 MB/s தான் கிடைக்கிது. ஆனால் 400 GB/month உங்களுக்கு கிடைக்கிது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 849 per month. அடுத்து கோல்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 MB/s வரைக்கும் கிடைக்கிது. டேட்டா 750 GB/month. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1299 per month. அதே மாதிரி டைமண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 MB/s வரைக்கும் கிடைக்கிது. இதோட டேட்டா பார்த்தீங்கன்னா 1500 GB/month உங்களுக்கு கிடைக்கிது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2499 per month. பிளாட்டினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 GB/s, அதாவது ஜியோ ஃபைபரோட மேக்ஸிமம் ஸ்பீடு கிடைக்கிது. 2500 GB/month. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3999 per month. அடுத்து டைட்டானியம் பார்த்தீங்கன்னா அதே தான், மேக்ஸிமம் ஸ்பீட் 1 GB/s கிடைக்கிது. 5000 GB/month கிடைக்கிது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8499 per month. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த 1 GB/s யாரும் வீட்டில் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆஃபீஸில் இல்லை ஏதாவது ரிசர்ச் சென்டர் அந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு டேட்டா காலியான கூட உங்களுக்கு 1 MB/s ஸ்பீடு வரைக்கும் ஃப்ரீ இன்டர்நெட் கிடைக்கும். ஓகே, இப்போ ஜியோவோட வெல்கம் ஆஃபர் என்னென்னு பார்ப்போம். இதில் நீங்கள் எந்த பிளான் எடுத்தாலுமே இந்த 4 விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரீ வாய்ஸ் கால் ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ளே உங்களுக்கு ஃப்ரீ வாய்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அடுத்து டிவி வீடியோ காலிங் ஃப்ரீ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் நெட்வொர்க்கிங் ஃப்ரீ. ஹோம் நெட்வொர்க்கிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜியோ ஃபைபர் கூட உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எவ்வளோ டிவைசஸ் வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைசஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது நிறைய செக்யூரிட்டி இஷ்யூஸ் வர வாய்ப்புகள் அதிகம். அதனால அவங்க டிவைஸ் செக்யூரிட்டியும் ப்ரொவைட் பண்ண தயாராக இருக்காங்க. ஸோ இது எந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்டன் இட் இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் பெஸ்ட் செக்யூரிட்டி கம்பெனின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ ஜியோ ஃபைபரோட ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் என்னென்னு பார்ப்போம். நீங்கள் பிரான்ஸ் பிளான் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு 8500 rupees ஆனுவலாக கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்படி கட்டினீங்கன்னா உங்களுக்கு 1200 GB அந்த வருஷம் ஃபுல்லாக டேட்டா உங்களுக்கு கிடைக்கும்.
அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக இன்னொரு 1200 GB கிடைக்கும். ஸோ மொத்தமாக உங்களுக்கு 2400 GB டேட்டா வந்து அந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும். அது என்ன ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா 100 MB/s உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வெல்கம் ஆஃபராக உங்களுக்கு 3000 rupees வர்த்துள்ள ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீயாகவே கிடைக்கும். சில்வரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வருஷத்துக்கு 10,000 rupees கட்டினா உங்களுக்கு 2400 GB அந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக இன்னொரு 2400 GB கிடைக்கும். அதாவது மொத்தமாக உங்களுக்கு 4800 GB அந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும். 100 MB/s ஸ்பீடில் தான். இது கூட உங்களுக்கு 4000 rupees வர்த்துள்ள ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்துச்சு, STTV ஃப்ரீயாக தருவாங்களா? அதுக்கான பதில் தான் இந்த கோல்டு ஆஃபர். ஸோ கோல்டு ஆஃபர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வருஷமாக கட்ட முடியாது, 2 வருஷமாக தான் நீங்கள் கட்டணும். ஸோ 2 வருஷத்துக்கு நீங்கள் 30,000 ரூபாய் கட்டினீங்கன்னா உங்களுக்கு 12,000 GB வந்து உங்களுக்கு 2 வருஷத்துக்கு சேர்த்து தருவாங்க. ப்ளஸ் அடிஷ்னல் இன்னொரு 12,000 GB தருவாங்க. ஸோ மொத்தம் உங்களுக்கு 24,000 GB 2 வருஷத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 250 MB/s. ஸோ இந்த ஆஃபர் கூட மட்டும்தான் உங்களுக்கு 24 inch HD டிவி தராங்க. அடுத்து டைமண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வருஷம் கட்டினா போதும். அதுக்கு நீங்கள் 30,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 GB அந்த வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கான டேட்டா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா 500 MB/s ஸ்பீடும் கிடைக்கும். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 inch HD டிவி கிடைக்கும். ஸோ பிளாட்டினம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 48,000 ரூபாய் கட்டினீங்கன்னா உங்களுக்கு 30,000 GB அந்த வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கான டேட்டா கிடைக்கும். அடிஷ்னல் இன்னொரு 30,000 GB கிடைக்கும். ஸோ மொத்தமாக உங்களுக்கு 60,000 GB அந்த வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 1 GB/s ஸ்பீடில் உங்களுக்கு கிடைக்கும். இது கூட உங்களுக்கு 32 inch HD டிவி கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டைட்டானியம். ஸோ டைட்டானியம் பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 1,02,000 ரூபாய் கட்டினீங்கன்னா உங்களுக்கு 60,000 GB ப்ளஸ் அடிஷ்னல் இன்னொரு 60,000 GB, அதாவது 1,20,000 GB 1 GB/s ஸ்பீடில் உங்களுக்கு கிடைக்கும். இது கூட வெல்கம் ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 43 inch 4K டிவி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா 45,000. இந்தியாவில் எந்தெந்த இடத்துல ஜியோ ஃபைபரை லான்ச் பண்ணியிருக்காங்க? இந்தியாவில் 1600 சிட்டிஸில் ஜியோ ஃபைபரை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் சென்னையும் ஒன்று. இன்கேஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா, அதாவது உங்கள் இடத்துல இது லான்ச் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் தெரிஞ்சுக்கலாம். எங்கன்னா ஜியோ ஃபைபர் ரெஜிஸ்டர் பண்ணுறது, இதுக்கு இனிஷியலாக எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே 5 லட்சம் பேர் வந்து ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்காங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் fiber.jio.com/registration. ஸோ இந்த வெப்சைட்டில் போய் நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா இதே மாதிரி நிறைய ஃபேக் வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் தப்பி தவறி கொடுத்து ஏமாறாதீங்க. உங்கள் பணமும் வேஸ்ட்டாக போயிடும், எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இனிஷியலாக இதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,500 ரூபாய் கிட்ட ஆகும். ஏன் 2,500 ரூபாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ், அப்புறம் 1,500 ரூபாய் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு ஜியோ ஃபைபர் வேணான்னா திருப்பி அந்த 1,500 ரூபாய் உங்கள்கிட்ட திருப்பி ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இன்கேஸ் அந்த டிவைஸை நீங்கள் டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா அந்த செக்யூரிட்டி டெபாசிட் கண்டிப்பாக ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. என்னால் ஜியோ ஃபைபர் யூஸ் பண்ணி 0 latency கேம்ஸ், அதாவது வர்ச்சுவல் ரியாலிட்டி கேம்ஸ் விளாட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் கண்டிப்பாக உங்களால் விளாட முடியும். ஏன்னா ஜியோ ஃபைபரில் அதுக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான டிவைசஸ் நீங்கள் தான் வெளியில் போய் வாங்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜியோ ஃபைபர் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மேலும் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.